ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அங்கன்வாடி சத்து மாவை பயன்படுத்தி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக டேஸ்டியான சத்து மாவு கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எளிமையான முறையில் ஈஸியாக இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அங்கன்வாடி சத்து மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் மாவு இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற சத்து மாவில் கூட செய்யலாம். இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா சத்து மாவு பொதுவாக கொஞ்சம் குருணையாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அரைச்சிட்டு செய்யும்போது கேக் நல்லா சாஃப்டாக வரும். அரைச்ச மாவை ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு 5 பிஸ்கெட், நல்ல சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்க பிஸ்கெட் நீங்கள் சத்து மாவு அரைக்கும் போதே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். முட்டை சாப்பிடாதவங்க இதுக்கு பதிலாக 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லோ ஸ்பீடில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொதுவாக சத்து மாவு பார்த்திங்கன்னா இனிப்பாக தான் இருக்கும். அதனால் 1/4 கப் நாட்டு சர்க்கரையே போதுமானதாக இருக்கும். இப்போ அரைச்ச கலவையை சலிச்சு வச்சுருக்க சத்து மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி இல்லாமல். இதை மிக்ஸ் பண்ணும்போது இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை ஒரு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போது நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்க சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துருக்க 4 கிண்ணம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கிண்ணம் எல்லாமே ஒரே அளவில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு உள்ளே நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை இந்த மாதிரி தூவி விடுங்க. அப்போ தான் கேக் வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். கேக்கை வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் அடிகனமான குக்கர் இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. உள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம கேக் பாத்திரத்தை வச்சு வேக வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. பிளேட் குக்கரோட ஓரங்களை ஒட்டக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இந்த குக்கரை சூடு பண்ணுங்கள். நீங்கள் குக்கர் மூடியை கூட பயன்படுத்தலாம். குக்கர் மூடியை பயன்படுத்தும் போது விசில் கேஸ்கட்டை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கேக் மாவு கரெக்டாக 20 நிமிஷம் ஊறி வந்திருக்கு. மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக இந்த கேக்குக்கு உங்களுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். இப்போ பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிண்ணத்தில் கேக் மாவை எடுத்து சேர்த்துக்கோங்க. கிண்ணத்தோட பாதி அளவுக்கு மட்டும் மாவை சேர்த்துக்கோங்க. வெந்து வரும்போது கேக் ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கப்பில் ஊற்றியும் கேக்கை வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே பாத்திரத்தில் நீங்கள் மாவை ஊற்றியும் வேக வைக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன நட்ஸு தூவிக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம குக்கரை 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் சூடு பண்ணியிருக்கோம். குக்கர் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கேக்கை வேக வைக்கணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம கேக் பாத்திரத்தை அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 25 to 30 நிமிஷம் இதை வேக விடுங்க. கேக் வெந்ததுன்னா வீடு முழுக்க நல்ல கேக் வாசனை வரும். இப்போது சரியாக 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திறக்கிறேன். ஒரு டூத் பிக்கை இந்த மாதிரி கேக் உள்ளே விட்டு செக் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்தால் கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது கேக் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கும்போது கேக் ஒட்டாமல் எடுக்க வரும். இப்போ ஓரங்களை இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அழகாக ஒட்டாமல் வந்துடும். இப்போ பாருங்கள், கேக் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌனி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சத்து மாவு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.